இப்பயும் நீங்க பணம் கொடுத்து தான் ஆட்களை பிடிக்கிறீங்க. நான் கேள்விப்படுகிறேன், ஒவ்வொரு நபருக்கும் 3 கோடி வரை கொடுக்கப்படுவதாக செய்திகள் உலாவுகின்றன. அப்ப யார் கொடுத்தது? யாருக்கு நேரம் இந்த ஆசை? உங்களை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கலன்னாரு ஸ்டாலின் கூட்டணிக்கு. பிறகு போய் காத்து கிடந்தாங்க. இப்ப தேமுதிக கூட்டணிக்கு வர வேண்டும். கூட்டணியை, அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. விஜயகாந்த் என்ற அந்த தனி மனிதனுடைய ஆளுமையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. இந்த இப்படி துரோகம் செய்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு போகிறவர்கள் கட்சி பாதிக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்த்தரமான ஈரத்தனமான வேலையில் ஈடுபடுகிறது. படுதோல்வியை சந்திக்கும். 3வது இடத்துக்கு தான் போக போறாங்க. ஜெயிக்க போறது நாங்க. 2வது இடத்துக்கு அதிமுக வரும். 234 தொகுதியும் பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு ஜெயலலிதா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் மனக்கோட்டை தூள் தூள் ஆகும். இப்பயும் சொல்றேன், திருதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் லாரியில பணம் கொண்டு போறீங்க. பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க. ஊருக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன கேஸ்ல போட்டு கைது செய்ய போறதா திருமணர்ல வந்திருக்கு. தாராளமா கைது செய்யுங்க. என்ன தேர்தல் வேலைக்கு போக முடியாம போயிருமா? மாநாட்டுக்கு போக முடியாம போயிருமா? நாங்க மாநாடு 10ஆம் தேதி நடத்த போறோம். கைது செய்துப்பா. நான் பத்தி கவலைப்படல. ஆனா இந்த நாட்டில் கேடுகட்ட கட்சி தலைமை அதிமுக தலைமை, திமுக தலைமை. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை கொடுத்து ஒரு கட்சி கூட்டணிக்கு வர்றதுனா பணத்தை கொடுத்து மாவட்ட செயலாளர் இழுக்கிற கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்தா இருக்கும்? இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவற்றை மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு தோள் கொடுத்து பாதுகாக்கும். 10ஆம் தேதி மாநாடு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்தில் 15 லட்சம் பேர் இந்த மாநாட்டிலே வரப்போகிறார்கள். இதுபோல ஒரு மாநாடு நடந்துகிற அளவுக்கு நான் தீவு திடல் கேட்டேன். எங்க மாநாட்டுக்கு அது கோர்ட்ல கேஸுக்கு கொடுக்க முடியாது. நாங்க ஜெயலலிதாவுக்கு எப்படி கொடுக்கறாங்க 9ஆம் தேதி தீவு திடல்? எங்களுக்கு இல்லைன்னவங்க ஜெயலலிதாவுக்கு எப்படி தீவு திடல் மாநாடு கிடைச்சது? எனக்கு பத்தி கவலை இல்லை. மாமண்டூர் மாநாடு விருகம்பாக்கத்தில் அண்ணா நடத்திய மாநாட்டை போல இந்த மாநாடு தேமுதிக மக்கள் நல கூட்டணியை ஆட்சிபடத்தில் அமர்த்தி வைக்க போகிற மாநாடு. லட்சோப லட்சம் பேர் வர இருக்கிறார்கள். அரசியலில் மகத்தானதோர் திருப்பத்தை இந்த மாநாடு அறிவிக்கும். தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே திமுக கூட்டணி நினைச்சிருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி வச்சது ஒரு தற்கொலைக்கு சமம் சொல்லி சந்தர்ப்பம். இப்ப நான் யாரு சொன்னேன்? விலை போனவர்களையும், அதாவது முத நாள் வரையில கிணத்தில் குதிக்க சொல்லால் குதிப்பேன்னு சொல்லி சந்திரகுமார் பேசினார். 3 நாள் எல்லா கூட்டங்களையும் பேசினார். திமுக அதிமுக வசைப்பாடினார். இவ்வளவு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்துக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. இந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள மாற்றம் நடக்க என்ன காரணம்? அவர் தன்னை விட்டு விட்டாரா? மக்கள் தீர்மானிக்கட்டும்.